பாட்டி என்ன உன்னை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா ப்ளீஸ் பாட்டி. என்னையா? ஆமாம் பாட்டி ப்ளீஸ். ஒன்னு என்ன எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. பாட்டி சரி பாட்டி சரி. இங்க பாரு பாட்டி, இந்த பக்கம் பாரு, கொஞ்சம் மேல பாரு, கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் பாரு பாட்டி, இந்த பக்கம் பாட்டி, இந்த பக்கம். அப்படியே இரு அப்படியே இரு பாட்டி. இங்க பாரு, என்ன பாரு, இங்க பாரு, கேமரா பாரு, கேமரா. அப்படியே கேமரா பாரு பாட்டி. குழந்தை மாதிரி சிரி. ஐயா குழந்தை இப்படிதான் சிரிக்குமா? நல்லா சிரி. அம்மா நான் இவ்வளோ அழகாவா இருக்கேன்? டேய் இந்த மிஷினில் நீ எதுவோ பண்ணிட்ட. ஐயா நீ தான் பாட்டி அவ்வளோ அழகா இருக்க. வாடா, தினமும் கண்ணாடில் பார்க்குறேன்னு அதில் இப்படி இல்லையே. ஐயா நல்லா தான் பாட்டி இருக்க, இது பொய் சொல்லாது. 3 பொருளை எடுத்துங்க. நல்லா இல்லைங்க. யோ வீட்டில் என் புள்ளாண்டா போட்டோ எடுத்துக்கிறான், வந்து பாரு. சொல்கிறேன் இல்லை, 3 எடுத்து வாயா வந்து பாரு. ஏன்டி இப்படி உயிர் எடுக்கிற? உன்னை போய் எவன் போட்டோ எடுத்தான்? வாயா வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு காமி. யோ பாரு என்ன அழகா இருக்கிறன்னு. ஆமா நீ அது தம்பி எனக்கு ஒரு காப்பி கூட. என் பொண்டாட்டி அழகா இருந்து நான் பார்த்ததே இல்லைப்பா. சாரி, ஒன்று மட்டும் சொல்லிட்டு வச்சிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்ல ஃபோட்டோகிராஃபராக இல்லாமல் இருக்கலாம், தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு இவங்கள வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கிறவனா இருக்கலாம். ஆனால் நான் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது தாங்க சந்தோஷமாக இருக்கேன். அந்த லைட்டு ஷேடோஸ், ஷோ அது வேறு உலகங்க. வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துடணும். நான் பெரிய ஆளாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு எதுக்கு இந்த கோர்ஸு கீர்ஸ் எல்லாம்? நான் பிச்சைக்காரனாகவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் பிச்சைக்கார ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். தேங்க்ஸ் எனிவே. நோ ஆஃபென்ஸுங்க, பாய்.